ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நெக் டீப்பாகவும் இன்னொரு நெக் க்ளோஸ்டாகவும் இருக்கிற ப்ளவுஸ் பேட்டர்னை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான். இதோட கட்டிங் வீடியோவை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ்ஸில் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னுலாம் மெஷர் பண்ணல, நார்மலாக அது கீழே இருந்த பிட் பீஸஸை வந்து ஸ்லீவோடைய ரெண்டு சைடுமே வந்து ஜாயின் பண்ணிடுறேன். லெஃப்ட்டுக்கும் ஜாயின் பண்ணிடுறேன், ரைட்டுக்கும் ஜாயின் பண்ணி வச்சுடுறேன். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டை வந்து மார்க் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். பேக்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். 1/2 இன்ச் கீழே வந்து ஸ்டிச் போட்டுட்டு என்னோட நெக்கை வந்து நான் திருப்ப போகிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கோட எட்ஜில் வந்து நம்ம ஒரு எட்ஜு ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம திருப்பி விட்டுறோன்னா நம்மளுடைய நெக் வந்து ரெடி ஆகிடும். அதை ரிவர்ஸ் மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே வந்து வேஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். எப்போவே நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வேஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி அதில் எட்ஜு ஸ்டிச்சுமே போட்டுடுறேன். இதை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விடும்போது நம்மளுடைய நெக் அண்ட் வேஸ்ட் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுடைய நெக்கும் வேஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, மற்ற சைட்ஸ்லலாம் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, லைனிங்கும் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக, அதை வந்து ஒன்றா வந்து போட்டு ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்றேன் எல்லா இடத்துலையுமே. இங்கே நீங்கள் வந்து ரஃப் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கலாம். சேம் வே இன்னொரு சைடு இருக்கு இல்லையா பேக்கில், அதே மாதிரி நான் இங்கே வந்து நெக்கும் வேஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நமக்கு வந்து பேக்கில் ஹூக் இருக்குது இந்த ப்ளவுஸில், ஸோ ரெண்டுமே தனித்தனியாக நான் பண்ணுறேன். சப்போஸ் பேக்கில் ஹூக் இல்லைன்னா இது எல்லாமே ஒரே டைம்லேயே நம்ம முடிச்சிருப்போம். இந்த எட்ஜு ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதை போடும் போது நான் எப்படி அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் என்ன ஒரு ஃபோல்டோ இல்லை ப்ளீட்ஸ் மாதிரி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன ஷேப்புக்கு அந்த நெக்கை கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் தான் நம்ம ஸ்டிச் வந்து போடணும். ஓகே, நம்ம வந்து ஃபேப்ரிக்கு இழுக்கக்கூடாது. அது எப்படி போயிருக்கோ அதே மாதிரி அதை செட் பண்ணிடணும். லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை செட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் வந்து ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். நான் இங்கே நெக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது வேஸ்ட்டில் வந்து அதே மாதிரி 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் போட போகிறோம். இதை வந்து நம்ம உள்பக்கமாக லைனிங்கை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஃபேப்ரிக்கில் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுடைய பேக்கோடைய இன்னொரு பார்ட்டும் வந்து ரெடி ஆகிடும். பேக்கோட பார்ட்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் இல்லையா, ஸோ பிரின்சஸ் கட்டோடைய சைடு இருக்குது இல்லையா, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அதில் வந்து வெறும் வேஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும், மற்ற இடத்துலலாம் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட்டை மட்டும் இங்கே வந்து ஸ்டிச் போட்டுடுறேன். 1/2 இன்ச்சில் போட்டுட்டு அது கீழே இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எட்ஜு ஸ்டிச்சுமே போட்டுடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கம் மேலே உங்களுடைய லைனிங் வந்து இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுறோன்னா நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஒன்றா வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, மற்ற எல்லா சைட்ஸுமே வந்து அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ரஃப் ஸ்டிச் வந்து போட்டுடுறேன். இன்னொரு சைடோடைய பிரின்சஸ் கட்டும் அதே மாதிரி நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு 2 பிரின்சஸ் கட்டும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதோடைய சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டோடைய நெக் ஷேப், அங்கே வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நான் நெக் தைக்கும் போது இந்த மாதிரி பின்ஸ் வந்து இங்கே வந்து சேர்த்து வச்சிடுறேன். ஏன்னா இங்கே வந்து நெக் வந்து டீப்பாக இருக்கிறதுனால ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகி நம்மளுடைய நெக் ஷேப்பை வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய நெக்கோடைய ஷேப்பில் வந்து ஸ்டிச் போட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் நெக் வந்து சைடாக போகிற மாதிரிலாம் வராமல் கரெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி வந்து இருக்கும். இங்கே ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கம் மேலே என்னோடய லைனிங்கை வச்சுட்டு 1/2 இன்ச்சில் நெக்குக்கு வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இது வந்து வி லீஃப் நெக் இல்லையா, ஸோ இதில் வந்து சென்டர் வந்து கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்டடான இடத்துல வரும்போது கரெக்டாக நம்ம நீடில் வந்து உள்ளே இறக்கிட்டு நம்மளுடைய ஃபேப்ரிக்கை வந்து திருப்பணும். திருப்பிட்டு இன்னொரு சைடில் வந்து ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். அது எதுவுமே பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி பிளண்டாக ரவுண்டு மாதிரியே இருக்கும். ஓகே, அந்த லீஃப் நெக் வந்து நமக்கு சென்டரில் தெரியவே தெரியாது. ஸோ அங்கே நீடில் இறக்கிட்டு அப்புறமா நம்ம ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு மறுபடியும் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இப்போது இந்த சென்டரில் இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் வந்து கொடுக்கணும். இது டீப் நெக்குன்றதுனால கண்டிப்பாக நாச்சஸ் வந்து கொடுத்துடணும், அப்போ தான் வந்து திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் எல்லா இடத்துலையுமே வந்து நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். முக்கியமாக சென்டரில் கொடுத்துக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஸோ நாச்சஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த எட்ஜு ஸ்டிச் வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் வந்து திருப்பிட்டு அந்த கார்னரில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறோம். நாச்சஸ் கொடுத்ததுனால ஈஸியாகவே அது டர்ன் ஆகும். ஆனால் நீங்கள்
அந்த ஸ்டிச் போடும்போது லைனிங்கை வந்து கரெக்டாக வந்து ஃபோல்டடே ஆனால் கூட பரவாயில்லன்ட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். லைனிங்கை வந்து இழுத்துட்டே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளோட உள்ளே இருக்க லைனிங் வந்து வெளியே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கரெக்டாக அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைனிங்கை பிடிச்சிட்டே நம்ம வந்து ஸ்டிச் போட்டோன்னா தான் நம்ம லைனிங் வந்து வெளியே தெரியாமல் வெறும் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் தெரியும். இப்போ நம்ம வந்து லைனிங்கை உள்ளே தள்ளிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட்க்கான நெக் வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. இதில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய நெக்கை வந்து அயன் பண்ணி செட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இன்னும் வந்து பர்ஃபெக்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். அயன் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா பேக்குக்கு, அதே மாதிரி வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பண்ண போகிறேன். நம்மளுடைய வேஸ்ட்டை வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்க போகிறேன் 1/2 இன்ச்சில். அதுக்கு என்ன பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளிடுவோம். தள்ளிட்டு இதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் திருப்பிட்டு அங்கே வந்து 1/2 இன்ச்சில் வந்து நான் வேஸ்ட்டில் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன். ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு எட்ஜு ஸ்டிச்சும் கொடுத்துட போகிறோம். அது கொடுத்துட்டோன்னே நம்ம உள்ளே இருக்க ஃபேப்ரிக் இழுத்து விட்டோன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நான் நெக்குக்கும் அப்புறமா வேஸ்ட்டுக்கும் மட்டும்தான் வந்து இந்த பொட்டிக் ஃபினிஷிங் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். என்னோட பிரின்சஸ் கட்லலாம் நான் வந்து கொடுக்கல. அண்ட் ஆல்சோ ஷோல்டர் ஜாயினிங்லையுமே நான் வந்து பொட்டிக் ஃபினிஷிங்லாம் ஃபாலோ பண்ணலை. பிகாஸ் இது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஃபேப்ரிக். ஸோ நான் வந்து எப்போவுமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆல்சோ நீங்கள் எந்த ஃபினிஷிங்கில் உங்களுடைய ஸ்டிச்சிங்கை பண்ணாலுமே உங்களோட ஃபிட்டிங்கில் வந்து எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. ஸோ உங்களுடைய விருப்பத்தை போல் நீங்கள் உங்களோட ஃபினிஷிங்கை வந்து டிசைட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து மோஸ்ட்லி இதை வந்து பண்ணுவேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் வந்து பொட்டிக் ஃபினிஷ்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை நான் கீழே லிங்க் பண்ணுறேன். 3 டாட் ப்ளவுஸும் சரி, பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் சரி, ஃபுல் பொட்டிக் ஃபினிஷிங்கோடு எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் அதில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பொட்டிக் ஃபினிஷிங்கிறது உங்களுடைய ஸ்டிச்சஸ் வந்து மோஸ்ட்லி வெளியவே தெரியாது. எல்லாமே இன்விசிபிளாக, அதாவது சீம்லெஸ்ஸாக வந்து தெரியும். இதை தான் வந்து பொட்டிக் ஃபினிஷிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அதோட வீடியோவை நான் கீழே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோட பிரின்சஸ் கட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய பிரின்சஸ் கட்டோடைய சைடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துடுறேன். அதே மாதிரி சென்டர் பார்ட்டும் எடுத்துடுறேன். ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு என்னுடைய 1/2 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட போகிறேன். இதில் போட்டுகிட்டே வரும்போது நம்ம அந்த ஃபேப்ரிக் எப்படி திரும்புதோ அதுக்கேற்ற மாதிரியே பிடிக்கணும். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா ஃபேப்ரிக் நடுவில் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் அது எந்த ஷேப்புக்கு போதோ அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து போக போக உங்களுக்கு வந்து அது ஈஸியாகிடும். உங்களுக்கு எங்கன்னா வந்து ஃபேப்ரிக் வந்து பிடிச்சி இழுக்கணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் சைடில் வந்து ப்ளீட்ஸ் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, கீழே இழுக்காதீங்க. அதுக்கு பதிலாக சைட்ஸில் வந்து ஒரு மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு போட்டால் வந்து ஒன்றும் இஷ்யூ ஆகாது. அப்படி உங்களுக்கு திருப்புறதுக்கு வந்து இன்னுமே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நீங்கள் ஒரு கட் மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா ஃபேப்ரிக் வந்து இழுக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபோல்டிங்லாம் வராது. இந்த கட் வந்து நீங்கள் அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதாவது நம்ம நெக்குக்கு நாட்சஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் டர்ன் பண்ணலாம். இங்கே நான் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஜாயினிங் வந்து கிடச்சிருக்கு. எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபோல்டிங்ஸ் மாதிரிலாம் எதுவுமே தெரியல. ஸோ நான் இங்கே வந்து இன்னொரு பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 2 ஃபேப்ரிக்குமே வந்து ஒரே லெவலில் வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா முன்னும் பின்னும் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக நான் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். 2 பிரின்சஸ் கட்டும் வந்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டருமே வந்து நான் நார்மலான ஒரு ஜாயினிங் மெத்தட் இருக்கு இல்லையா, அதில் தான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதை தான் நீங்கள் வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு நெக் க்ளோஸ்டாகவும் இன்னொரு நெக் டீப்பாகவும் இருக்கும் போதோ, இல்லை 2 நெக்குமே வந்து க்ளோஸ் நெக்லாம் தைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 1/2 இன்ச் கிட்ட இருக்கிற இடத்துல மட்டும் ஃபேப்ரிக் வந்து ஒன்றா மீட் பண்ணால் போதும். மேலே வந்து முன்னும் பின்னும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ். ஓகேவா, நீங்கள் அதை கரெக்டாக வைக்கிறேன்னு நினச்சி கீழே 1/2 இன்ச் இருக்கிற இடத்துல முன்னும் பின்னும் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஷோல்டர் ஜாயினிங் வந்து பக்காவாக வராது. ஸோ அந்த 1/2 இன்ச்சில் வந்து ஜாயின் இருக்கான்றதை பார்க்குறது தான் மெயினான ஒரு விஷயம். முக்கியமாக க்ளோஸ் நெக் தைக்கும் போது இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும். இங்கே வந்து நம்ம ஒன்று வந்து டீப் நெக், இன்னொன்று வந்து க்ளோஸ்ட் இருக்கும்போது இந்த இஷ்யூ வந்து ரொம்பவே காமன். ஓகே, ஸோ 1/2 இன்ச்சில் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். 2 ஃபேப்ரிக்கும் அந்த இடத்துல பக்காவாக வச்சுட்டு ஸ்டிச் போடுங்க. மேலே இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸை வந்து பார்த்துக்க வேணாம். எனக்கு இங்கே கரெக்டாக வந்து அந்த 1/2 இன்ச்சில் வந்து ஃபேப்ரிக் வந்து ஜாயின் ஆகியிருக்கு. ஸோ நான் அங்கே வந்து ஸ்டிச் போட்டுடுறேன். 2த்துக்குமே வந்து போட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு முடிச்சோடனே நம்மளுடைய அந்த ஷோல்டர் ஜாயினிங்கான ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பின் பக்கமாக வந்து தள்ளி விட்டுட்டு
இந்த மாதிரி ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே இந்த மாதிரி பேக் ஸ்டிச் மாதிரி நிறைய போட்டு எடுத்துடுறேன். ஸோ அதனால் வந்து அது நமக்கு முன்னாடி பின்னாடின்ட்டு போயிட்டே இருக்காது. ஸோ நான் வந்து பின்பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆர்ம்ஹோல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து என்னுடைய ஃப்ரண்ட்டுக்கான கட்டிங்கும் தெரியுது, பேக்குக்கான கட்டிங்குமே தெரியுது ஆர்ம்ஹோலில். இந்த இடத்துல வந்து என்னுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோடைய ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுடுறேன். இங்கே வந்து நான் ஃப்ரண்ட்டை மெஷர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் அங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் மெஷர் பண்ணிகிட்டே வரேன். மெஷர் பண்ணிவிட்டு அங்கே 10 இன்ச்சஸ் வந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தோட சென்டர் எடுத்துடுறேன். மார்ஜின் 1.5 இன்ச்சஸ் வந்து உள்ளே மார்க் பண்ணிடுறேன். எடுத்துட்டு நம்ம கீழே வந்து நம்மளுடைய ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டு போகிறேன். எல்போ ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதோட இதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5 இன்ச் ரவுண்ட் 8 இன்ச் ரவுண்டும் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத. உங்களுக்கு ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்னோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதில் வந்து இதே மாதிரி வந்து நான் கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அதில் வந்து ஒரே ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் வந்து பத்தலை. ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி லைனிங்க்கு பண்ண மாதிரியே ஜாயிண்ட் வந்து கொடுத்துட போகிறேன். இன்னொரு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு தேவைப்படலை. வெறும் ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும்தான் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே கொடுக்கல. இங்கே வந்து இதுக்கு மட்டும் வந்து ஜாயிண்ட் வந்து நான் கொடுத்துடுறேன் 2 சைடுமே. ஸ்லீவ் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே இந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா லைனிங், அதோட நல்ல பக்கத்தை வந்து வைக்கிறேன். 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணிட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய லைனிங்கில் வந்து உள்பக்கம் வந்து நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். நீங்கள் ஜாயிண்ட் கொடுத்து ஸ்லீவ்ஸ்லாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஜாயிண்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற லைனிங்கில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே லைனிங்கோடைய நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் போடணும். 1/2 இன்ச்சில் வந்து நான் இங்கே ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டோம்னா நம்ம ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இன்னொரு ஸ்லீவும் வந்து நான் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட மற்ற எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நார்மலாக ஒரு ரஃப் ஸ்டிச் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவ்ஸ் நடுவில் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு மாதிரி பல்ஜ் ஆகி தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம அதை பண்ணாமலே ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா நடுவில் வந்து எங்கன்னா ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஏரியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அயன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பில் வந்து. அப்போ தான் வந்து நம்மளுடைய லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய 2 ஸ்லீவுமே வந்து கரெக்டாக வந்திருக்கும். லெஃப்ட்டுக்கானது கிடச்சிருக்கும், அதே மாதிரி ரைட்டுமே வந்து கிடச்சிருக்கும். ஒரே டைமில் வந்து 2மே ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆர்ம்ஹோலில் வந்து சென்டர் எடுத்து மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்லீவோடைய சென்டர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ப்ளவுஸில் வந்து ஆர்ம்ஹோல்லேருந்து சென்டர் எடுக்கும்போது பேக்கில் தான் அது வந்து போகும். ஒரு 1/2 இன்ச் கிட்ட வந்து தள்ளி தான் போகும். ஸோ நீங்கள் வந்து பேனிக் ஆகாமல் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயும் வந்து நம்ம ரொம்ப இழுக்கக்கூடாது ஃபேப்ரிக்கை. இழுத்தோன்னா அங்கே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஃபோல்டிங்ஸோ இல்லை ப்ளீட்ஸ் மாதிரி தெரிஞ்சிடும் ரொம்ப ஃபேப்ரிக்கில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்கு எப்படி நம்ம வந்து ரொம்ப டெலிகேட்டாக ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவுமே வந்து ஸ்டிச் பண்ணணும். இங்கே நான் ஒரு ஸ்லீவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஸ்லீவை வந்து இதே மெத்தடில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட போகிறேன். ஸ்லீவ் ஜாயினிங்லாம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து சைட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயினிங்க்கு வந்து நம்ம மார்ஜின் எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அந்த மார்ஜினை வந்து இங்கே மார்க் பண்ணிடணும். நீங்கள் 2 இன்ச் கொடுத்துருந்தீங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 1.5 இன்ச்சஸ் வந்து மார்ஜின் கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து அந்த 1.5 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு சைடும் வந்து நான் அதே மாதிரி வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம ப்ளவுஸோடைய 90% ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் பாக்கி இருக்கிறது வெறும் ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச்சிங் மட்டும்தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ப்ளவுஸோடைய ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடுறேன். வித் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம ப்ளவுஸோடைய ஒன் சைடில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வச்சுட்டு 1/2 இன்ச் கொடுத்துருப்போம் இல்லையா ஹூக் அண்ட் ஐக்கு அலவன்ஸு, அதில் வந்து நான் வந்து இதை ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த பட்டியோடைய எட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடணும். போட்டுட்டு அகெயின் அதை உள்பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும்.
ஸ்டிச் போட்டுட்டே வந்துட்டு நெக் சைடு வந்துடும். நெக் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதை அப்படியே உள்ளே தள்ளிடணும். ஃபேப்ரிக் அந்த பட்டி இருக்கு இல்லையா, அதை உள்ளே தள்ளிட்டு ஸ்டிச்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். நம்ம ஹூக்குக்கான பட்டி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஒரு நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஐயோடைய பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் அதோடைய லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு வெறும் ஜாயின் மட்டும் பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் எந்த ஃபினிஷிங்லாம் எதுவும் பண்ணல. வெறும் இந்த 2 ஃபேப்ரிக்கும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி 2 சைட்லேயுமே வந்து ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு சைடில் மட்டும் 1/2 இன்ச்சை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் ஸ்டிச்சை போடுறேன். ஓகே, 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் மட்டும்தான் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டிச் போடாத இடம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ப்ளவுஸோடைய இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். போட்டுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எட்ஜ் ஸ்டிச் வந்து போட்டுடுவோம். இது அப்படியே நம்ம உள்பக்கமாக மடிக்க போகிறோம். மடிக்கும் போது நம்ம போட்டோம் இல்லையா அந்த கார்னர் மாதிரி ஒரு எட்ஜு, அதை விட ஒரு 0.25 வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ண மாதிரி சைடில் 2 பக்கமும் வந்து ஸ்டிச் வந்து போட்டுட போகிறோம். இதை நல்லா லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு செக்யூர் பண்ணிடணும். இப்போது இந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது அப்படியே உள்பக்கமாக நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஐப்பட்டி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுமே நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு பண்ணியிருக்கிறதுனால செம்ம நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம ஐ எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு வந்து ஹூக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இது ரெண்டுமே பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து மொத்தமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ப்ளவுஸோடைய ஃபைனல் லுக். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரியே பேக்கில் வந்து ஹூக்கும் ஐயும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் நான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஹூக் அண்ட் ஐ வந்து கரெக்டாக சென்டரில் பக்காவாக வந்திருக்கு. அதே மாதிரி பேக்கில் வந்து நம்ம ஒரு நெக் கொடுத்துருந்தோம் இல்லையா, க்ளோஸ்ட் நெக், அதுவும் வந்து ரொம்பவே அழகாக வந்து வந்துருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து வி லீஃப் நெக் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த வி லீஃப் நெக் வந்து பக்காவாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது பார்க்க வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக் மாதிரி வரலை. ஸோ கரெக்டாக வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து லைட்டாக தெரிஞ்சிச்சு. பிரின்சஸ் கட்டுமே ஜாயினிங் வந்து ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளவுஸாக இருந்துச்சு. 2 நெக்குமே நம்ம டீப்பாக வச்சு தைச்ச ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு டெய்லி வேர் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டன் ப்ளவுசஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் டீப் அண்ட் பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு மைல்டான க்ளோஸ்ட் நெக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ளவுஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.